இளநீர்மா, இளநீர் வாங்கம்மா. ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்திருக்கம்மா. இப்போதான் மரத்துல இருந்து பறிச்சு எடுத்துட்டு வரேன். அத்தை பாருங்க அத்தை, இளநீர் வித்துட்டு வராங்க, வாங்கிட்டாங்க. அண்ணா கொஞ்ச நேரம் நில்லுங்க அண்ணா. அண்ணி அண்ணி வாங்க அண்ணி, இளநீர் வாங்கிட்டாங்க அண்ணி. பசங்க எல்லாம் கேக்குறாங்க பாருங்க, சீக்கிரம் வாங்க. வாங்கம்மா. இளநீரா வேணுமா இல்லைன்னா வழுக்க தேங்காய் இருக்கு அது வேணுமா சொல்லுங்கம்மா. அப்பனா இளநீரும் வழுக்கையும் சேர்ந்த மாதிரி ஒரு 4-5 தேங்காய் வெட்டுங்கண்ணா. என்ன இளநீர் வாங்கிட்டு இருக்கீங்களா? சரி சொல்லுப்பா, ஒரு இளநீர் எவ்வளோ? பெரியம்மா இளநீர் வாங்கிட்டாங்க பெரியம்மா. அண்ணா நல்லா இளநீர் தண்ணி எல்லாம் நிறைய இருக்கட்டா பார்த்து வெட்டுங்கண்ணா. இந்தாங்கம்மா, நம்ம தேங்காய் எப்பவுமே தண்ணி அதிகம் தான். ஆஹா அண்ணி, இளநீர் அப்படியே அமிர்த மாதிரி இருக்கு அண்ணி. செம்ம டேஸ்டா இருக்கு அண்ணி, அதுவும் இந்த வெயிலுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. பெரியம்மா எனக்கு 2 இளநீர் வேணும் பெரியம்மா, ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு பூஜாக்கா சொல்றாங்க. அங்கிள் நீங்க டெய்லி வாங்க அங்கிள், நாங்களே உங்ககிட்ட இளநீர் வாங்கிக்கிறோம் அங்கிள். செம்ம டேஸ்டா இருக்கு இளநீர். சரி பசங்களா, சாப்பிட்டுட்டு இளநீர் தாங்க, நான் உங்களுக்கு அதிலிருந்து வழுக்க எடுத்து தரேன் சரிங்களா? அதை சாப்பிடுங்க. பரவாயில்ல தேவி அக்கா, இந்த இளநீருக்கு இவ்வளோ காசு தரலாம். இந்தாப்பா காசு, இந்தாங்கண்ணே. இளநீர்மா, இளநீர், ஃப்ரெஷ்ஷான இளநீர். பசங்களா இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் தேங்காய்னாலே பிடிக்காது தெரியுமா, இப்போ அவ்வளோ டேஸ்டா இருக்குது. அக்கா இதுல இருந்து தான் சட்னி காய்க்கிற தேங்காய் வருது போல. தம்பி, இங்க ஷெஃபின்றவங்க 4 ஏசி வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவங்க இந்த தெருவு தான் சொன்னாங்க, அட்ரஸ் ஆனால் சரியா கொடுக்கல. ஓ ஸ்டெஃபி ஆண்டியா, இதோ இந்த பிங்க் கலர் வீடு தான் அவங்களுது. மேடம் மேடம், வீட்டில் யாரும் இருக்கீங்களா? ஏசி வாங்கியிருந்தீங்களே. யார் வந்திருக்கிறது? ஓ ஏசி டெலிவரி பண்ண வந்திருக்கீங்களா? ஸ்டெஃபி தான் வாங்கியிருப்பா. ஸ்டெஃபி கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வா ஸ்டெஃபி. ஓ எப்படியே டெலிவரி பண்ண வந்துச்சிங்களா? நான் உங்ககிட்ட எப்போ ஆர்டர் பண்ணேன், ஆனால் நீங்கள் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. சாரிங்க மேடம், நீங்கள் கேட்ட ஏசி மாடல் எங்ககிட்ட இல்லை. இம்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க மேடம். இந்த சில்லி ரீசன்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, சீக்கிரமா ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ற வேலையை பாருங்க. ஓ மம்மி, ஏசி டெலிவரி ஆயிடுச்சுங்களா மம்மி? சீக்கிரமா ஏசி போட சொல்லுங்க. நம்ம வீட்ல ஆல்ரெடி ஏசிங்கலாம் இருக்கு மம்மி, இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கூலிங் பத்தவே மாறுது மம்மி. என் ரூமுக்கு இன்னும் ஒரு ஏசி போட சொல்லுங்க மம்மி. அக்கா நீங்க என்ன புதுசா ஏசி கடை திறக்க போறீங்களாக்கா? இத்தனை ஏசி வாங்கி இருக்கீங்க? ஆமாண்டியா, எங்க வீட்டுக்குள்ள வந்தாலே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருக்க போகுது, அதுக்காக தான் இத்தனை ஏசிங்க. மேடம் கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஏசியெல்லாம் எங்கே மாற்றணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் மாற்றிடுவேன். மம்மி சீக்கிரமா என் ரூம்ல ஏசி மாட்ட சொல்லுங்க மம்மி, எனக்கு இப்பவே ரொம்ப ஸ்வெட் ஆகுதுங்க மம்மி. கொஞ்சம் வெயிட் பண்ண டோரா, சீக்கிரமா மாட்டிடுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எப்படின்னா போட்டோம், நம்மளுக்கு என்ன, நம்ம வீட்டுக்குள்ள போகலாம், ரொம்ப வெயில் அடிக்குது. ஏ பசங்களா வந்துட்டீங்களா? என்ன பொண்ணி சீக்கிரம் தயிரை கொடுங்க. என்ன பசங்களா வெளியே விளையாடுறேன்ட்டு போனீங்க, சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்க? பெரியம்மா வெளியே ரொம்ப வெயில் அடிக்குதுங்க பெரியம்மா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் உள்ள வந்துட்டோம். சரிங்கம்மா, என்ன தயிர் கடைய போறீங்களா? அப்பனா இன்னைக்கு மத்தியானம் மோர் சாதமாம்மா? ஆண்டி இது தயிர் கடையறது தானங்க ஆண்டி, இது நான் எங்க பாட்டி வீட்ல பார்த்திருக்கேன், சூப்பரா இருக்கும் தெரியுமா, அதுக்கப்புறம் இங்க தான் பார்க்கறேன். ஆமா ரோஜா, இது தயிர் கடையறது தான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தயிரை ஊத்திட்டு ஒரு வாட்டி நல்லா இப்படி கடைஞ்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பங்கு தயிருக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். பெரியம்மா நான் ஒரு வாட்டி கடையிறேன் பெரியம்மா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பெரியம்மா, தாங்க. தியா இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டு பொருள் இல்லடா, இது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்படி இழுக்கும் போது உன் கை எப்படி தெரியுமா வலிக்கும், நானே இதை பார்த்து. ஆனா பெரியம்மா நீங்க இழுக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பெரியம்மா. ஆமா தியா, இது இழுக்கும் போது கை ரொம்ப வலிக்கும், நான் கூட இதை ஒரு வாட்டி இழுத்து பார்த்திருக்கேன். பெரியம்மா இதுக்கு மேலே ஏதோ சின்ன சின்னதா நடக்குது பெரியம்மா. அப்ப
அப்போனா வெண்ணெய் தனியாகவும் மோர் தனியாகவும் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோன்னா இப்போ பாருங்க மோர் ரெடி ஆயிடுச்சு, வெண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு. சரிக்கா, நான் போய் மோர் தாளிச்சிட்டு வரேன். சரி, சீக்கிரமாக பேன் எடுத்து வச்சு எண்ணெய் கொஞ்சம், கடுகு கொஞ்சமாக, மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. தாளிப்பு ரெடிக்கா. எங்கக்கா அந்த மோர் கொடு. கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிட்டேன்னா டேஸ்டான மோர் ரெடி. வெயிலுக்கு இந்த மாதிரி மோர் சாதம் தான் சாப்பிடணும் சரிங்களா? அப்போ தான் நல்ல உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். பெரியம்மா எனக்கு கொஞ்சமா ஊத்துங்க. எனக்கு மோர் சாதம்னா அவ்வளோ பிடிக்காது பெரியம்மா. நான் அவ்வளோ சாப்பிட்டதோ இல்லை. தியா, ஒழுங்கா சாப்பிடு. வெயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி மோர் தான் சாப்பிடணும். சரி என்ன பசங்களா, உங்களுக்கும் சாப்பாடு போடட்டுமா? ஆண்டி, எங்களுக்கு சாப்பாடா வேணாம் ஆண்டி, அப்படியே குடிக்கிறதுக்கு மோர் மட்டும் கொடுங்க. அப்பனா சரிங்க பசங்களா. தியா, இவங்களை பார்த்து நல்லா கற்றுக்கோ. இந்த மாதிரி தான் மோரெல்லாம் குடிக்கணும். ஆண்டி, மோர் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ஆண்டி. நல்லா இருக்கு. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. வெயில் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் வெளியே வர தவிர்க்கவும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொதுமக்களுக்கு அறிவிப்பு. வெயில் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் வெளியே வருவது. ஓகே டோரா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய ஃபேஸ் ரொம்பவே டேன் ஆகிட்டு இருக்கு. நான் சீக்கிரமாக போய் என் ஃபேஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரேன். மம்மி, சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டீங்களா? நோ டோரா, என் காரில் லோஷன் இருக்கு, நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். நீ சீக்கிரமா வீட்டுக்குள்ள கிளம்பு. அம்மா, என்னங்கம்மா வீட்டுல இவ்வளோ பழங்க இருக்குது? இது எல்லா பழமே நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததா? ஆமாண்டா ராஜு. அக்கா, நம்ம பாதி பழத்தை வந்து ஜூஸ் போட்டுடலாம், மீதி சர்பத் போட்டுடலாம், அப்புறம் குச்சி ஐஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம்க்கா. கொஞ்சம் பழத்தை நம்ம அப்படியே கையில காக்க கொடுத்துடுவோம். இப்போ பழத்தை கட் பண்ணணுமா வேணாவா? முதல்ல கீழே இறங்குடா ராஜு. அக்கா சொல்லுங்கக்கா, எந்த பழம்க்கா நல்லா இருக்குது? பொன்னி, அந்த லாஸ்ட்டில் ஒரு பழம் இருக்கு பாரு, அதை போய் தட்டி பாரு பொன்னி, பழுத்து இருக்கான்னு பார்க்கலாம். இதுவாக்கா? ஆமாங்க்கா, நல்லா பழுத்து தான்க்கா இருக்குது. இதுவே நம்ம கட் பண்ணிடுவோம். நல்லா பெருசாக வேற இருக்குதா, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சித்தி, பார்க்கும் போதே சாப்பிடணும்னு இருக்குது. சீக்கிரமா கட் பண்ணி தாங்க. பார்க்க நாக்கெல்லாம் ஊறுது. சரி இருடா, கட் பண்ணி தரேன். இந்த பீஸ் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ருங்க சரிங்களா? இருங்க, இதுக்கு உள்ள நான் டூத் பிக் சொருவி தரேன், சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. ஆஹா, எனக்கு தர்பூசணினால ரொம்ப பிடிக்கும். அண்ணா சூப்பரா இருக்கு அண்ணா. இந்த சம்மர் வந்தாலே தர்பூசணி ஒரு ஸ்பெஷல் தானே? சரி, அப்பனா கொஞ்சம் மிச்ச பழம் இருக்கு. இது எல்லாத்தையுமே கட் பண்ணி அப்படியே வைக்கலாம். வேணுன்றப்ப சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம், சர்பத்து கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். என்ன தியா, இன்னும் ஒரு தர்பூசணி சாப்பிட்றியா? சரிங்கம்மா, எனக்கு இந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு, இதை தாங்கம்மா. பழத்தில் போய் என்னடி ஐஸ்கிரீம் மாதிரி? சரி இந்தா சாப்பிடு. சரிங்கக்கா, இது எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். வேணுன்றப்ப நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம்க்கா. மிச்சம் இருக்குதுல்லக்கா, இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் போட்டுக்கலாம்க்கா. ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டுடலாம் சரிங்களா? குச்சி ஐஸ் மோல்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் போட்டதை எடுத்து அப்படியே இதில் ஊற்ற வேண்டியது தான். ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா? வெயிலுக்கெல்லாம் இந்தமாரி தான் சாப்பிடணுமே. ஆண்டி, இது அப்படியே ஜூஸ் மாதிரி தாங்க ஆண்டி இருக்குது. இதை எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுருங்க ஆண்டி. இதை வேற எதுக்கு இன்னும் ஒரு வாட்டி அரைச்சிட்டுன்னு இருக்கணும்? சரி, நான் போய் இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு வரேன். பொன்னி, ஆரஞ்சு பழம் தான் இருக்குல்ல, எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்றியா? சரிங்கக்கா, இவ்வளோ செஞ்சுட்டேன், உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்க மாட்டேன்னா இருங்க போட்டு தரேன். அப்படியே எனக்கு ஒரு கப்பு போட்டுக்கிறேன். இந்தாங்கக்கா, ஜூஸ் குடிங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கக்கா. டேஸ்ட்டாக இருக்குல்ல? சக்கரை போடாமல் குடிக்கிறதே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுல்லக்கா. சரி ராஜு, வா, எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சுல்ல, இது சும்மா தானே இருக்கு, வெளியே எடுத்துட்டு போலாம் வா. பசங்களா, அது குப்பையில போடணும், அதை எதுக்கு தூக்கிட்டு போறீங்க? அக்கா, இது எதுக்குங்க எடுத்துட்டு வந்தீங்க? இது பார்க்கும்போது குளிக்கிற டப்பு மாதிரி இருக்குதுங்கக்கா. ஆனா இதுக்கு உள்ள போனாலே வலிக்குதுங்கக்கா காலெல்லாம். அது மட்டும் இல்ல, இதுல குளிச்சா
தியா அதெல்லாம் வலிக்காது. இதுல தண்ணி ஊத்தி குளிச்சு பாரு, அதுக்கப்புறம் நீ இதுல ஜாலியா விளையாடுவ பாரு. நான் இதுல ஷவர் மாதிரி செட் பண்ணியாச்சு. இனிமேல் இதுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எப்படி இருக்கு? தியா அவ்வளவு ஜாலியாவா இருக்கு? ஆமா கண்மணி அக்கா, ரொம்ப ஜாலியா இருக்கு. சில்லுன்னு இருக்குக்கா தண்ணி. அதுவோ அண்ணா சூப்பரா இருக்கு தானே? ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரமா வந்து இதுல இறங்குங்க. வெயிலுக்கு செம ஜாலியா இருக்கும். சூப்பரா இருக்கு ஜாலி. ஆஹா, இப்போ எவ்வளவு சூப்பரா இருக்குது. ஏய் நீங்கலாம் இவ்வளவு ஜாலி ஜாலின்னு சொல்லும்போது எனக்கும் அதுல குளிக்கணும்னு தோணுது. ஆஹா உண்மையிலே சூப்பரா தான் இருக்குது. ஏய் ரோஜா நீங்களும் வாங்கப்பா. ராஜு உண்மையிலே இந்த தர்பூசணியில குளிக்கிறது சூப்பரா இருக்குடா. ஆனா என்ன கொஞ்சம் இடம் தான் பத்தாம இருக்குது. அச்சச்சோ ரோஜாக்கா, என்னால மூச்சே விட முடியலக்கா. கொஞ்சம் நகருங்க. கண்மணி அக்கா, நீங்க வந்த உடனே பாதி இடத்துக்கு மேல நீங்களே புடிச்சிட்டீங்கக்கா. எனக்கு இங்க இடமே இல்லக்கா. கொஞ்சம் நகருங்கக்கா. ஹே ஜோரா, அவங்கெல்லாம் சேர்ந்தாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தர்பூசணியில போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நகருங்க, நான் உன்னை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹே தியா, என்ன இதுல ஐஸ் கட்டி போட போறியா? ஆமா கண்மணி அக்கா. சரி, அப்பனா நான் தான் ஃபர்ஸ்ட் குதிப்பேன். ஹே தண்ணி இன்னும் சில்லுன்னு இருக்குப்பா. சூப்பரா இருக்குது. அண்ணா ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி இருக்குதுங்கல்ல அண்ணா. ரெயின்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு ஜாலியா விளையாடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ நீ எதுக்கு இதை எடுத்துட்டு வந்திருக்க? இது நம்ம குப்பை தொட்டியில போட்டு வச்சது தானே? என்னோ ரெயின்போ, இப்பதான் நான் இதை ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க தண்ணியில குளிச்சாங்கன்னா நம்ம பால் ஊற்றி குளிப்போம். சூப்பரா இருக்க போகுது. டோரா, இந்த மாதிரி மில்க்ல குளிக்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது தெரியுமா? இவ்வளோ பால் இருந்துச்சுன்னா எங்க வீட்ல 5 நாளைக்கு காஃபி டீ போட்டு குடிப்போம். கண்மணி அக்கா, அவங்க கிட்ட என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கெட்டு போன பாலா இருக்கும்க்கா. அதனால தான் அவங்க அதுல குளிச்சிட்டு இருக்காங்க. பாத்தியா ரெயின்போ, அந்த தியா எவ்வளவு வாய் பேசுறான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஐஸ் கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம ரோஸ் மில்க் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவோம். ஏய் சூப்பர் அண்ணா, இந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவர் என்னதுன்னா இதுல யாரும் வர கூடாது. நான் மட்டும் தான் குளிப்பேன் இதுல. பரவாயில்லடா, பாதாம் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. கண்மணி அக்கா, என்னோட இதை விட உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கா? இருங்க பாக்குறேன். நல்லா இருக்குக்கா. சரி தியா, நீ அங்கே இரு, இதுல நான் குளிக்கிறேன். அண்ணா அக்கா வாங்கக்கா, குச்சி ஐஸ் ரெடி ஆயிட்டு இருக்கோ. நம்ம போய் எடுத்துட்டு வந்து குளிச்சிக்கிட்டே சாப்பிடலாம்க்கா. இந்த வாட்டர் மெலன் தான் தியா வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ பாருங்க, இந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரை சில்லி ஃப்ளேவரா மாத்துறேன். எப்படி நீ அழுவ போறேன்ட்டு பாரு தியா. குச்சி ஐஸ் வந்தாச்சு. குளிச்சிக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிடுறது சூப்பரா இருக்குது. ஜாலியா இருக்குது. அதுக்குள்ள குச்சி ஐஸ் ஃபுல்லா ஊறிக்கிடுச்சு. இந்த வெயிலுக்கு என்ன ஆகுது? சரி குளிப்போம். ஆஹா என்ன இது? உடம்பெல்லாம் எரியுது. அக்கா அண்ணா, உடம்பெல்லாம் எரியுது, கண்ணெல்லாம் எரியுது. சீக்கிரமா டேப் திறந்து விடுங்க அண்ணா. ஏய் என்னாச்சு தியா? இப்போ உனக்கு பரவாயில்ல தானே? சரி சரி அழுவாத. என்ன தியா, அந்த சில்லி பாத்திங் எப்படி இருக்கு? அப்பவே நினைச்சேன் இவளுடைய வேலையா தான் இருக்கும்ட்டு. டோராக்கா, நீங்க இவ்ளோ அளவுக்கு போவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்கக்கா. டோரா, நம்மளும் இதுல எதனா ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணுவோமா? எஸ் ரெயின்போ, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. நான் பெல்ஜியத்துல இருந்து இம்போர்ட் பண்ண சாக்லேட் சிரப் இருக்கு டோரா. இந்தா டோரா, பாத்தியா? இது ரொம்பவே காஸ்ட்லி தெரியுமா? ரெயின்போ, இதோடைய பிரைஸ் என்னது? டோரா, இப்போ நம்மளுக்கு காஸ்டா முக்கியம். சீக்கிரமா வா, குடிக்கிறதுக்கு எதனா எடுத்துட்டு வர. வெயிட் ரெயின்போ, எனக்கு அந்த பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் தான் வேணும். நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ணா பாருங்க, நம்ம வாட்டர் மெலன்ல சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு இவங்க சாக்லேட்ல குளிக்க போறாங்க. எப்படி குளிப்பீங்க? இருங்க, உங்களை குளிக்கவே விட மாட்டேன். இந்த சாணியை ஃபுல்லா எடுத்து இத கொட்டிடுறேன். அச்சச்சோ அண்ணா, பட்டு உள்ள விழுந்துச்சுங்க அண்ணா. அந்த பாட்டி வேற வந்து கேட்பாங்களே. சரிங்கண்ணா இருங்க, இந்த சிரப் கொஞ்சம் நம்பதுல ஊத்திக்கலாம் சரிங்களா? ஐயோ, ரொம்ப அதிகமா ஊத்திட்டேன் போலியே. சரி எடுத்துட்டு போய் வச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா
சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன் ரெயின்போ. பரவாயில்லையே, ரெயின்போ ஆல்ரெடியே இந்த சாக்லேட் சிரப் இதில் ஊற்றிட்டு இருக்கா போலயே. ரெயின்போ, இதோட ஸ்மெல்லே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ரெயின்போ. இது நீ என்ன ப்ரைஸ்க்கு வாங்கின? ஒருவேளை இது எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்குமா? ஹே டூடா, ஸ்டாப் இட். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படிலாம் பேசுவ? இதை நான் எவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா? இதில் இருந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் தான் வரும். பட் இது போக போக ரொம்ப சூப்பராக ஆகிட்டு. பாவம் டோராக்கா சாணி தண்ணியில் போய் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பாகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சாக்லேட் சிரப் ரொம்ப காஸ்ட்லி போல. ஆமாங்கண்ணா, அந்த ரெயின்போ அக்கா பேசுறது கேட்டீங்களா? அவங்க பெல்ஜியத்துல இருந்து இம்போர்ட் பண்ணாங்களா இதை. ஹே ரெயின்போ, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. இதுல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது ரெயின்போ. இது காஸ்ட்லியா இருக்கிறதுனால இதோட ஸ்மெல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஏமா தியா பொண்ணே, சாணி கேட்டியன்ட்டு சாணியை கொடுத்தான். திரும்பவும் தட்டு எடுத்துட்டு வர தெரியாதாம்மா உனக்கு? எங்கம்மா போட்ட தட்டை எடுத்துட்டு வாமா. ஐயோ அச்சச்சோ, அந்த பாட்டி வந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? என்னம்மா நீ மட்டும் வர, தட்டு எங்க? டோராக்கா, இதுல தான் தட்டு இருக்குது, கொஞ்சம் எடுத்து தாங்கக்கா அந்த பாட்டி கிட்ட. ஹே தியா, நீ என்ன உளறிட்டு இருக்க? எந்த பிளேட்டும் இங்க இல்ல. ஐயோ இல்லக்கா, இதுக்குள்ள தான் இருக்குது, நல்லா தேடி பாருங்க. என் காலுக்கு ஏதோ இருக்குது. அச்சச்சோ, என்னது இது? இதுல இருந்து என்ன இவ்ளோ பேட் ஸ்மெல் வருது? ஏம்மா என்னம்மா எல்லாரும் ஷாம்பு சோப்புன்ட்டு போட்டு குளிப்பாங்க, நீ என்னம்மா சாணி போட்டு குளிச்சுட்டு இருக்கிற? முதல்ல நாத்த போற வரைக்கும் தேய்ச்சி குளிமா. ரெயின்போ, நான் அப்பவே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதுல இருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வருதுன்ட்டு. சீக்கிரமா வெளியே வா ரெயின்போ. ரெயின்போ, என் மேல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது. இப்போ என்ன பண்றது ரெயின்போ? சீக்கிரமா போய் ஒரு 4-5 பாட்டில் இல்ல ஒரு